இந்த மேட்சுக்கான அஃபிஷியல்ஸ் அப்புறம் உங்கள் பேர் சுரேஷ். உங்கள் பேர் ப்ரோ? நாராயண். எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? சுக்கம்பாளையம். நீங்கள்? ஓகே. குவார்டர் ஃபைனல் மேட்ச் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் வெர்சஸ் ஐபிசிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐபிசிசி. 6 ஓவர் ஃபார்மேட்டு, ஒரு ஓவர் பவர் பிளே 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மனா லெஃப்டி பேட்ஸ்மேன் பிரதாப் வந்திருக்காங்க. அந்த முரளி. சுரேந்தர் முதல் ஓவர் பவர் பிளே ஓவர். முதல் பால் நல்லா தூக்கி போட்டாரு. வெயிட் பண்ணி ஒரு கட்டை போட்டாருங்க. ஒரு கிளாசிக் கட்டுக்கலாம் நல்லா பேஸ் பண்ணிருக்காரு. கேப்பா முதல் பால் பவுண்டரி இங்க பிரதாப் அவருக்கு. நல்ல வெல்கம், நல்ல ஸ்டார்ட், நல்ல பந்து கூட. ஆக்சுவலா ஃபுல்லர் பால் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி லேட் கட்டை போட்டாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த பாயிண்ட் அடிச்சிருக்காரு கரெக்டா பவுண்டரிய. செகண்ட் பால் எங்கடா வள்ளியும் ஜஸ்ட் ஸ்விட்ச் இட். முதல் பால் இவர் பார்த்தேன், அப்ப வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு. இப்ப ஸ்விட்ச் இட்டுக்கு போக பார்த்தாங்க. மூணாவது பால் ஸ்டிக்க விட்டு ஆனாரு. ப்ரீவியஸ் பால் செக் பண்ணி மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. ஆறுக்கு அப்புறமா விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் இப்போ ஒட்டி வச்சு பிடிச்சிட்டாங்க. நல்ல கேட்சு, நல்ல விக்கெட்டு, நல்ல ஸ்டார்ட். வேற விக்க ரன் பண்ணி போயிருக்காரு. ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணிட்டாங்க. பவர் பிளே ஓவர்லேயே பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேனோட விக்கெட்டும் பிடிச்சி கொடுத்துருக்காரு சுரேந்தர். விக்கெட் வரும் நியூ பேட்ஸ்மேன் ராமலிங்கம். விக்கெட் டெலிவரி. ஸ்டெப் அவுட் பண்ணாரு. இந்த இடத்துல இருந்து பிடிச்சிருந்தா வாய்ப்பு இருந்துச்சு. அந்த ஓவர் ஸ்டெப் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. போன பால் ஓவர் ஸ்டெப் காரணமா இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஷாட்டை தான் ட்ரை பண்ணாரு போன தடவை. அந்த தடவை படலை, இந்த தடவை பட்டிருக்கு. ஆள் உள்ளே வச்சு போட்ட காரணத்தினால இந்த பால் பவுண்டரி வர வாய்ப்புகள் அதிகம். எங்கேயோ போயிட்டாருங்க. பந்தோடு இழுத்துட்டு போயிடுச்சு. பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ராமலிங்கம். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் ஓவர் முடியல. ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். ஸ்ட்ரைக்ல ஓபனிங் பேட்ஸ்மேன் முரளி, செகண்ட் நியூ பவுலர் லக்ஷ்மண். வேகத்தை குறைச்சு போட்டிருக்காரு. போன பால் வீடு வேகத்தை ஆனாரு. அந்த இடம் வேக்கண்ட், சரியான வேக்கண்ட் அந்த இடம். ஆக்சுவலாக உங்களுக்கு கவர்ஸ் ஆள் வைக்கல. எக்ஸ்ட்ரா கவருக்கும் ஒயிட் ஸ்லாங் ஆஃப்க்கும் நடுவில் ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அப்போவே பார்த்தா அந்த இடம் ரொம்ப ஓப்பனாக இருக்குன்ட்டு ஃப்ளோட்டராக தூக்கி போட்டாரு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்த்தா லெஃப்ட் த்ரோ அடிக்கிறதுக்குள்ள ஓடி இருக்கப்பட்ட ரெண்டிங்க நல்லா பட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா பம்ப் தான் இங்கே ஏமாத்த போதுன்னு தோணுது. அதே தான், ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப முன்னாடியே குத்திருச்சு. நல்ல பம்ப் எடுத்துருச்சு. இதெல்லாம் தடுக்க வாய்ப்பே கிடையாது. இனிஷியலாக கிடைச்ச ரன்ஸை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த முரளியும் டூ க்ளோஸ் டு பாடி. அவ்வளோ வித்து கொடுக்காம தான் போட்டிருக்காங்க. ரூம் கிரியேட் பண்ண ஆட பார்க்குறாரு. அவுட் சைட் ஆப்ஷன்ஸில் விண்டு வித்தே கொடுக்கல. அதனால தான் பாடி ஒட்டி தான் போட பார்த்துருக்காங்க. சோஃபார் முரளி அவருக்கு 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 26. அதே ஒரு விக்கெட் விட்டு மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். அடுத்த நியூ போல சுரேஷ் மீண்டும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கொண்டாந்துருக்காங்க. முதல் பால் குத்தி போட்டாங்க. புல்லாட லைன்லாம் தெரிஞ்சு பட் ஸ்ட்ரெயிட்டாகவே கைக்கு போயிருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச். முதல் பால் விக்கெட்டு. ஆப்போசிட் விண்டு. அதுதான் பேட்ஸ்மேனோட விக்கெட்டில் பெருசாக ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். ஃபுல்லாக டைம் பண்ண முடியல. ஒரு வருஷம் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும். அங்கே கரெக்டாக ஆள் ஏற்றி வேற வச்சிருக்காங்க. விக்கெட் எடுக்கிற நியூ பேட்ஸ்மேன் முத்து பாண்டி ஆல்ரவுண்டர். நல்லா உடச்சு போட்டாங்க. ஆஃப் த மார்க் வந்திருக்காரு. செகண்ட் பால் பிக் ஷாட் பண்ண முயற்சியில தன்னோட விக்கெட்டை விட்டுருக்காங்க முரளி. ஆட்டம் நடந்த வெளியே சாரி 3வது பால் இது. 2 விக்கெட் போயிருக்கு இது வரைக்கும் 3 பால்ல. ஒரு சிங்கிள் வேறவுல விக்கெட்டுக்கு அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 2025 மறக்க முடியாத ஒரு மாபெரும் வீரர். மணிவேலன் டிராஃபில லாஸ்ட் அந்த ஃபைனல் மேட்சை மறக்க முடியுமா? சமாதான சத்யா இங்க வந்த உடனே பேக் ஃபுட்ல கேப்ல போயிருக்கு. ஸ்டாப்பும் பண்ணிருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. போடப்பட்ட பந்து போயிடுச்சு. காலுக்கு பக்கத்துல போச்சு. பட் கீழே போயிடுச்சு. நல்ல லைன் லென்த். that ball but no ball என்ற கால். ஓவர் ஸ்டெப் நோ பால். மீண்டும் ஓவர் ஸ்டெப் நோ பால் காரணமா ஃப்ரீ ஹிட். பவுண்ட் பால் ஏரியல்
ஒய்க்கிட்டே இருக்கு வந்து ஒரு 6 சூப்பர் 6 சூப்பர் ஸ்ட்ரைக். இதெல்லாம் கமால்கா ஷாட். ஸ்கோர் இப்போ 39. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பால் லெசின். முதல் பால் ஆள் வச்சு போட்டிருக்காங்க, கரெக்டா வச்சு போட்டிருக்காங்க. பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேட்ச் டிராப் ரன்னா மாதிரி இருக்கு. 4-6 பவுண்டரி போயிருக்கு. கரெக்டா ஏத்தினாரு. வந்த உடனே அந்த ஃபீல்டர் தான் மேலே ஏற்றினாங்க. சரி செட்டப்புக்கு கரெக்டாக போட போகிறாங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த கேட்ச் ட்ராப் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. செகண்ட் பால் கொஞ்சம் உடச்சு தான் போட்டார். நின்னது வந்து புள்ள போட்டாங்க. கரெக்டாக கேப்பில் போயிருக்குன்னு தோணுது. மீண்டும் 4 மீண்டும் 4 ஓட்டங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஆள் வச்சு போட்டிருக்கீங்க, தடுத்தும் கொடுத்துருக்காரு. சிங்கிள். Fourth one. Toss ball. Struck. That's huge. Massive sixங்க. பெருசா விண்ட் அடிக்கல. லோட்டாஸ் பால், லோட்டாஸ் பால் எல்லாம் வெளில போயிடும். Goes again. தடுக்க முடியாது. வாய்ப்பு இருக்கிற அந்த ஃபீல்ட் இருக்கு. மீண்டும் 4 வெளியே டார்கெட் காத்திருக்குன்னு தோணுது. காட் சேஞ்ச் போகட்டா. ஒன்றுமே பண்ண முடியாது. ஓவர் முடியுது. எல்லா பாலும் பேட்டில் ஆடி இருக்காங்க. பிளான் எதிர்பார்த்த மாதிரி போகல, கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க இங்க பேட்ஸ்மேன்ஸ். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 62. இன்னொரு பத்துக்கு சுரேஷ். மீண்டும் சுரேஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். ஹாய் இந்தியா சாம ஆகிட்டு போயிருக்கு. ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்ரெடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃபை கொடுத்தீங்க. மீண்டும் சேஃபா விழுந்திருக்கு. முதல் பால் சிங்கிள், சேஃப் சிங்கிள். ரொம்ப டேஞ்சரான 2 பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் இந்த ரவுண்டு லெஃப்ட்டுக்கு வாது. நீங்க மிஸ் பண்ண அவங்க மேட்ச் அவங்க கையெழுத்துக்கு எப்போ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். நெவர் இன் த கேம் சோ ஃபார் பவுலிங் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் பிக். தாண்டி போயிடுச்சு. பவர் பேங்க் போட்டிருக்கேன், சரியா கனெக்ட் பண்ணவும் இல்லை. பந்த டிராவல் பண்றப்ப ஆசையில் கிராஸ் பண்ணிருக்காரு, கட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் தடுக்கிறது கஷ்டம். போயிடுச்சுங்க, பவுண்டரி போயிடுச்சு. என்னங்க இதெல்லாம் எங்க பார்த்தாலும் அடிச்சு அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ஒரு பேட்டுக்கு வித்து கொடுத்தாலும் சரி, குத்தி போட்டாலும் சரி, பாலிவன்ல வந்தாலும் சரி, புல்லாடாவும் ரெடியா இருக்காங்க, பேக் ஃபுட்ல கட்டாடாவும் ரெடியா இருக்காங்க. வெல் போல்டு. ரெடியா வந்து ஓடி இருக்காங்க ஒரு ரன். ரொம்ப நேரம் மேல இருக்கு. அப்பா வாம்பா புடிச்சிட்டீங்கப்பா. அந்த மாதிரி இருக்கு. பெருமை சொல்லலாம் கண்டிப்பா, பட் டேமேஜ் தான் கண்டிப்பா. சத்யா மற்றும் 2 பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க கண்டிப்பா. நீ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் தலை தேவா. லெக் பிரேக்கர் பாடியில பட்டிருக்கு. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 74 ஆடி இருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். நியூ பவுலர் கிரி. ஓவர் முதல் பால் வைடு. ரீபால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லரா போட்டிருக்காங்க. அப்படியே ஃபெச் பண்ணி அடிக்கணும், அதுதான் முயற்சி பண்ணாரு. செகண்ட் பால் பரவாயில்ல வைடு. இப்போ காட் சேஞ்சு. ஓ எங்க போச்சுன்னு தெரியல. 6 ஃபிளிக்ல 6 அடிச்சிருக்காரு. இருட்டாயிடுச்சு. அப்பப்போ மூடி அடிக்குது. வெயில் வருது போகுது. ஃபிளிக்கு செமையா ஆடி இருக்காரு. எங்க போகுதுன்னே தெரியல. அவ்வளவு வேகமா போயிடுச்சு வந்து. ஃபிளிக்லையும் 6 அடிச்சு காட்டிருக்காரு இங்க முத்துப்பாண்டி. பரவாயில்ல குத்தி போட்டாங்க. லெஃப்ட் சைட்ல இடம் கொடுத்து போட்டுட்டாரு. வந்துட்டாருங்க. வைக்கிட்டே இருக்கு. 4-6 மாத்தி அடிக்கிறாங்க. சத்யா விட்டு போனா என்ன, நான் இருக்கேன் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு லெஃப்டி ஏபிடி முத்து. கொன்னுட்டாருங்க. Absolutely belted. What an innings. மீண்டும் திருப்பூர் மேட்ச் இதே மாதிரி ஒரு ஆடி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம எடுக்கும்போது ஆடி இருக்காரு. 2வது நம்ம சேனல்ல வரப்போதான் வராரு. 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த பால்லாம் பெல்டட்.
பாடியில ஒரு இமாலயன் டார்கெட் 36 பந்துல 97 வச்சுட்டு போயிருக்காங்க. மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மான்ஸ்டர் ரன்னிங் பார்க்க முடிஞ்சு முத்துப்பாண்டி கையில இருந்து 16 பால்ல 54 கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஹாஃப் செஞ்சுரி மீண்டும் எடுக்கும்போது நல்ல இன்னிங்ஸ் ஒரு 50 கிட்ட போட்டாரு. இன்னைக்கு 54 போட்டாரு. ரன்சஸ்க்காக ஓபனிங் வருஷனா ஸ்ட்ரைக்ல கிரி, ஓபனிங் பவுலர் சென்னை ஃபேமஸ் ஸ்டார் பிளேயர் பாலாஜி. கன்சிக்யூட்டிவா 2 வைடு. முதல் பால் பாடியில பட்டிருக்கு. புல்லுக்கு ஃபுல்லரா போட்டார். நல்லா பம்ப் எடுத்துருச்சு பந்து. செகண்ட் பால் குவிக்கா வந்திருக்கு பந்து. விக்கெட் கீப்பர் நல்ல ஸ்டாப். ஸ்டிக்கு மேல ஸ்டிக் லைன் மேலே போட்டிருக்காரு. இப்ப தேர்ட் பால் ஸ்லோ ஆயிடுச்சு பந்து. ஸ்டாப் பண்ண ஆளும் போட்டு வச்சிருக்காங்க. தன்ராஜ் பவர் பிளே ஓவர் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு உங்களுக்கு விண்டு ஃபேவர் லெக் சைடில். ஸோ டீப் ஸ்கொயர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரியில் ஆள் போட்டு கண்ட்ரிக்கும் லாங்கானுக்கும் வைடிஷ் லாங்கானுக்கும் ஆள் போட்டு வச்சிருக்காங்க. ரீபால் ஒட்டி போட்டிருக்காரு. ஃபுல்லராக போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு பிக்கர் 1 வேரியேஷன் கரெக்டாக உள்ள வந்திருக்கு. மீண்டும் காலை ஊட்டி போட பார்த்தாங்க. ஆள் உள்ள வச்சு போட்ட காரணத்தினால இந்த பால் பவுண்டரி தரையோட போயிடுச்சு. லாஸ்ட் பால் குட்டி போட்டாரு. லிஃப்டிங் டவுன் தி லெக் வந்துச்சு. பாடி ஒட்டி வந்துச்சு. இந்த மாதிரி லோட்டஸ் பால். முதல் ஓவர் ஸ்கோர் 9. செகண்ட் நியூ பவுலர் முருகேஷ், ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் குத்தி போட்டாரு. ஸ்விட்சுக்கு இடம் கொடுத்து போட்டாங்க. இன்னோவேட்டிவ் அட் பெஸ்ட். அந்த ரீஜன் கொஞ்சம் குட்டி ரீஜன். ஸோ முதல் பால் 6 மாற்றி கொடுத்துருக்காரு. செட்டிலா உடலை குத்தி உடச்சு போடவும் இவரு செட்டில் ஆகிட்டாருங்க. இவருக்கும் இது முதல் பால் தான். மீண்டும் உடச்சுதான் போட்டிருக்காங்க. ஸ்டிக்லைன்ல குத்தி எத்தினாரு. ஓடி இருக்க முயற்சி. விக்கான த்ரோ வந்திருக்கு. கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. நல்லா வேகம் அடிச்சுட்டாரு. வெயிட் பண்ணி ஆனாரு. வெயிட் பண்ற அளவுக்கு டைமிங் கொஞ்சம் இருந்துச்சு. போட்டு கொடுத்து போட்டாங்க. ஒன்ஸ் அகைன் ஸ்விட்ச் 6. இன்னோவேட்டிவ் அட் பெஸ்ட். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட்டுங்க. கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சந்தோஷ் நம்ம சேனல்ல 2வது பக்காவா பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. மான்ஸ்டர் ஸ்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு மான்ஸ்டர் 6 பார்க்க முடியுது. பிக்கா போட்டாங்க. உடச்சுதான் போட்டாங்க. 2க்கான வாய்ப்பு இல்லை. கேட்டு பார்த்தாங்க 2 எடுப்போன்ட்டு. லெட்டாஸ் புட்டவே இந்த கேப்பான்னு பார்த்தா ஸ்லோ ஆயிடுச்சு. பெருசாக பவர் போடலை. ஃப்ளாட்டாக அடிச்சாரு. லாங்காக 4 வச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 25 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். ஐபிசிசி. அடுத்த நியூ பவுலர் இன்ஸ்டா ஃபேம் தன்ராஜ். முதல் பால் ஒரே கையில் விட்டாரு. 3 ஷாட்னே அடிச்சு காட்டினேன் அப்படின்னாங்க. அடிச்சுக்காரு. லெஃப்ட் அடிச்சுக்காரு. ஒரே கையில் விட்டு கொடுத்தாரு. லெஃப்டிங் டவுன் போட்டாங்க. அதை அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டாரு. ரைட் பேட்ஸ்மேன் லெஃப்டா திரும்பி 2 6 ரன் பண்ணாரு. லெஃப்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட்ல கிளியர் பண்ணி ஒரே கையில விட்டு ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் சரியா கனெக்ட் பண்ண முடியல. ரிப்ளை ஃப்ரம் தி பவுலர் ஃபுல்லரா போட்டு உள்ள போட்டு விக்கெட் அளித்தாரு. மீண்டும் ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன் முத்து ஸ்டிக்ல. முதல் இன்னிங்ஸ்ல ஒரு முத்து நல்லா ஆடி கொடுத்தாரு. போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா. நல்ல ஸ்டார்ட். தேவா தல தேவா இங்க. சந்தோஷ் ஸ்டிக்ல. ரைட் அவே ஃப்ரம் தி பேக் ஃபுட். ஃப்ரண்ட் ஃபுட் கமிட்டி ஆகல. ஸ்பாட் ஆன் போர்டிங். செகண்ட் டேக்ல தட்டி தூக்கிட்டாருங்க. அழகா தட்டி தூக்கிட்டாங்க. முத்தோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. விக்கெட் கீப்பர் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் ஆஃப் த டீம் லட்சுமண். கரெக்டாக கேப்ல இருக்கு. விட்டுறலாம் விட்டுறலாம். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவுட் ஃபீல் நல்லா இருக்கு. வெயிட்டான பந்து வேற. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 38. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஐபிசிசி அதே 3 ஓவர் பாக்கி இருக்கு. 58 தேவை. இப்ப அடுத்த நியூ பவுலர் சக்திவேல். நல்ல பந்து. ஸ்ட்ரெயிட் ஓவர் ஃபுல்லர் 1. சிங்கிள். போன பால் வைடு. பாஸ் பண்ணி போயிருக்கு. வந்துட்டாருங்க. ஃபியூச்சர்ஸ் போட்டு வந்துட்டாங்க. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கிருந்து ஓடுறாங்க. சூப்பர் ஓட்டம். 3 ஓவர்னு ஓடிட்டாங்க. நல்லா உடச்சு போட்டாரு. ஸ்விட்ச் ட்ரை பேட்ல பட்டிருக்கு. பட் ஸ்லோவா இருக்கு பந்து. டீப் டர்மினல் ஆள் வச்சிருக்காங்க. நின்று அடிச்சாருங்க. நல்லா வாட்ச் பண்ணிட்டாரு இந்த பந்தை. குத்தி வரவும் ஈஸியா இருந்துச்சு.
ஃபீல்டர் தாண்டி இழுத்துட்டு போயிடுச்சு, அச்ச காட்டுக்கு அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. கொஞ்சம் ரூம் கிரியேட் பண்ணி ஆனாரு. ஒரு நல்ல மேக்ஸிமத்தை பதிவு பண்ணுவார், ஒரு குவாலிட்டியான ஷாட்டு. பாஸா இருக்க பார்த்தாரு, பேட்டை கொஞ்சம் திரும்பிச்சு, ஆன் சைடுக்கு போயிருக்கு, இன்சைடு காண முயற்சி, அங்க விக்கெட்டு போடுது. எஸ், ஃபிங்கர் காணப்பாங்க. நல்லா ஊட்டி வச்சிருக்காங்க ஃபீல்டரை. மீண்டும் ஒரு பவுண்டரி. 6 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 2 மேட்ச்ல விக்கெட்டும் வந்திருக்கு. இந்த ரன்ஸ் கொண்டு வந்திருக்காரு லட்சுமணன், கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். 4 ஓவர் ஸ்கோர் 55 ஆடி இருக்காங்க ஐபிசிசி. இந்த ஒரு பாலாஜி அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் மோகன் ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க, கையில் அடிச்சுட்டு ஓட பார்த்துருக்காங்க. செகண்ட் பால் இன்சைட் அவுட். கண்டிப்பா ட்ரை பண்ண தான் போறேன்னு எதிர்பார்த்தேன். கேட்சா கேரி ஆகல, பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க பவுண்டரி லைன். தேர்ட் பால் உள்ள கொண்டு வந்திருக்காருங்க, வேரியேஷன் பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டர், ஆஃப் கட்ற எக்ஸ்ட்ரா பீஸ் சூப்பரா எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நல்ல டைம் வெளியே போயிடுவாங்க. எஸ், எக்ஸலன்ட் ஸ்ட்ரைக், அங்க சூப்பர் ஸ்ட்ரைக். மீண்டும் லட்சு கேப்டன் ஆடி கொடுத்திருக்காரு. வேலைக்கு போட்டாங்க, நல்லா ஏற்றி வச்சிட்டாங்க. எப்படி இந்த பேட்ஸ்மேன் இன்சைட் அவுட் ஆடுறான்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா ஆர்ட்ல மாட்டிச்சு, பட் ஃபுல் பவர் போட முடியல. 5 ஓவர் முடியல 67. இப்ப லாஸ்ட் ஓவர் மேட்ச் 6க்கு 29 தேவை. ஸோ லாஸ்ட் ஓவர் பொறுத்துக்கு முதல் இன்னிங்ஸோட நாயகன் த ஹீரோ ஆஃப் செஞ்சுரியன் முத்துப்பாண்டி வந்திருக்காங்க. முதல் பால் பவுண்டரி போயிடுச்சுங்க, குட்டி உடச்சு போட்டாங்க. நல்ல ஃபைன் டச்சில் பேட்ஸ்மேன். சோஃபார் பிரஷரை தானே எடுத்து ஆடிட்டு இருக்காரு லட்சு. 5-25 ஃபுல்லரா போட்டாங்க. போட்டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, ஸ்டிக் லைன்ல போடவும் வச்சு ஒரு மேட்சில் வந்துட்டாங்க. ஃபிங்கர் கோன் அப், விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். லக்ஷ்மண் நல்ல இன்னிங்ஸ், கண்டிப்பா நல்ல இன்னிங்ஸ். தேர்ட் பால் லைனுக்குள்ள தான், பவுண்டரி லைனுக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சு. முன்னாடி வந்து பார்த்தாங்க, சைடில் ஓடி முன்னாடி வரணும், கேட்சுக்கான வாய்ப்புலாம் போச்சு. இது ஜாரியாகி இருக்கு, கரெக்டா ஸ்கொயர்ல பிடிச்சிருக்காங்க. சந்தோஷ் ஃபிக்கா வந்துருச்சு பந்து, சரியா கனெக்ட் பண்ண முடியல. விக்கெட் போட்டு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக